ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி ரொம்ப ஷார்ட்டாவே சீக்கிரமா முடிஞ்சிரும். நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி யாருன்னே தெரியாம 2 வருஷம் கழிச்சு அவள அவனோட ஸ்டெப் மதர்ன்னு நினைச்சுக்கிட்டு அவன் பண்ற அட்டூழியம் இருக்கே, அதுதான் அக்க போரா இருக்கு. மோஸ்ட்லி இதை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அபியூஸ் பண்ற மாதிரியோ இல்ல ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரியோ நிறைய டிராமா போடுறதுக்குலாம் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. அதனாலதான் சிம்பிளா இருக்க மாதிரி டிராமாவா எடுத்தேன். ஆனா அந்த மாதிரி டிராமாஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொன்னா சொல்லுங்க, நான் வேணா அதை கஷ்டப்பட்டு போட ட்ரை பண்றேன். சோ இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவ தாங்க நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு பாத்தீங்கன்னா சூஜின் ரூ. ஆரம்பமே கொலவெறியா நம்ம ஹீரோயின் எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஹோட்டலுக்கு தனியா வந்திருக்காங்க. அது தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. கையில தூக்கிட்டு வந்த ஆப்பிள பாய் ஃப்ரெண்டோட ஷோல்டர்லயே நொங்குன்னு அடிக்கிறா. அவனுக்கும் நொங்குன்னு வலி எடுத்துருது. அதுக்குள்ள என்ன பண்றானா ஹீரோயின் வேக வேகமா அவ அக்கா கறியை அடிக்கிறதுக்கு வரா. கன்னத்திலேயே பொழிச்சுன்னு ஒண்ணு வைக்கிறா. இருந்தாலுமே பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. எதுக்காக நீ அவளை அடிச்ச, அவ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் செம்மையா அவளை கரெக்ட் பண்ணிட்டான் போல. இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அட பாவி டேய், இப்போ வரைக்கும் நீ என்ன தானடா லவ் பண்ணிட்டு இருந்த, கொஞ்ச நாள்லயே அது எப்படி உன்னோட மனசு எந்த அளவு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதே நேரத்துக்கு அந்த ஹோட்டல்ல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு லீஹான். இவன் பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றாராம். அம்மா இல்லாத பையனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் வெயிட் பண்றாரு. இப்ப கூட போன் பண்ணி திட்டுறாரு. இதை பார், மரியாதையா நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த சொத்துல எதுவும் உனக்கு கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும் நோட்டீஸ் பண்றான், என்னடா பயங்கர சத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு அக்கா காரியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நோட் பண்றான். அப்ப உடனே ஹீரோயின் அக்கா காரியை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அக்கா காரியம் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்க, அந்த பாய் ஃப்ரெண்டையும் பொழக்கணுமா இல்லையா, இதுதான் இவளுங்க பண்ற தப்பு. அப்ப பர்சுக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிடுறான்னா, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க தகுதி கிடையாது, உங்க அக்கா தான் எனக்கு ஏத்த ஆளு, எனக்கு தகுதியானவ அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிட்டு இருக்குங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா சாகுற டைம்ல ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவன் துரோகம் பண்ணதுனால ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உங்க அப்பா சாகுற நிலைமையில கேட்டதுனால தான் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன், இல்ல அப்படின்னா நான் கண்டிப்பா ஒத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இவன். நீயும் எனக்கு சமமானவன் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் ரிங்க கைட்டி தண்ணில தூக்கி கடாசிடுறா ஹீரோயின். இவன் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா கறியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் தான் யோசனை வருது, ஐயோ அது ரொம்ப காஸ்ட்லியான ரிங் ஆச்சே, அதுக்கப்புறம் அது வேணும்னு கேட்டானா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. வேற வழியே இல்லை, இப்போதைக்கு நம்மளே இதுல தண்ணியில குதிச்சு எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்காக போறா. இவளுக்கு அரைகுறை போல நீச்சல் வேற முழுசா தெரியாது போல. அதனால ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு குதிச்சிடுறா. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சார் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு போல சார் அப்படின்னு சொல்றான். டேய் சரிடா, நீ இறங்கி காப்பாத்துற அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, சார் எனக்கு அவ்வளவு அளவுக்கு நீச்சல்லாம் வராது சார், தயவு செஞ்சு நீங்களே கொஞ்சம் காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவை போயிட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்ப இவன் போகும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பேர் மேபி உனக்கு அவன் இந்த மாதிரி உனக்கு துரோகம் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுக்காக என்ன சாகணும்னு அவசியம் இருக்கு, உனக்கு ஜஸ்ட் இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட் தேவை, இல்லைன்னா ஹஸ்பண்ட் தேவை அப்படின்னா நாளைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துரு கரெக்டா 9 o'clock, நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா 2 வருஷம் மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். இவன் மூஞ்ச கூட பெருசா பார்க்கவே இல்லை. ஹீரோயினுக்கும் இப்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க அப்பாவோட சொத்தை பிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிருந்தா மட்டும்தான் சொத்துல பங்கு கிடைக்கும் இவளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வேற வழியே இல்ல. இப்ப அந்த கல்யாணத்துக்கே நம்மளும் ஒத்துக்கலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரா. மறுநாள் பார்த்தா 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுது. நம்ம ஹீரோ ஒரு காரை கொடுத்து, இதை நீ செலவுக்கு வச்சுக்கோ, நான் 2 வருஷத்துக்கு மேல் படிப்புக்கு அப்டாட் போறேன், நான் வரத்துக்கு 2 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச கூட சரியா பார்க்காம அங்க இருந்து போயிடுறான்.
ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஹீரோவை பிடிச்சிதான் இருக்கு. அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு துணை இருக்கும் லைஃப் லாங்க்கு அப்படின்னு சொல்லி அவளா அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதோட 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லா ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கூட வந்து ஹனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு இருக்கா. ஹீரோயின் அவகிட்ட என்ன நீ இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு என்ன அப்படி ரெடி ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து நம்மளோட பாஸ் வராரு, அவரை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ள வர, அவனோட அசிஸ்டன்ட் கூட. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஹீரோவை பார்த்த உடனே தெரிஞ்சிடுது இவன் தான் நம்மளோட புருஷன் அப்படின்னு. ஹீரோயின் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்லாம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் வந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்ம கம்பெனில இந்த கேஸ் எல்லாம் இருக்கு, நீங்க தான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு இந்த ஹனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பார்த்துட்டு அவனோட காலை லைட்டா அப்படியே அவளோட ஷூலியே சீண்டிக்கிட்டு இருக்காளா. ஹீரோ வந்து ஹீரோயின் தான் இதை பண்றாளோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறான். அதோட மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் வந்துட்டு வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க டாக்ஸிக்காக. அப்ப நம்ம ஹீரோ அந்த சைடு கார்ல வரான். நம்ம பார்த்த பொண்ணாச்சு, இந்த பொண்ணு நல்லா தெரியுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கவா, ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்ப ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, அப்பாடா நம்ம புருஷனுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல நம்மள அப்படின்னு நினைச்சு சந்தோஷமாயிடுறா. உள்ள வந்து உட்காந்துடுறா. ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். ஏன் இவன் எதுவுமே பேச மாட்டான், ஒரு வேலை இவன் அப்படிதான் போல, நம்மளே வேணா பேச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, என்னென்ன ஸ்டார்ட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு குழப்பமா இருக்கு. இருந்தாலும் சரி நம்மளே எதுனா பேசுவோம் அப்படின்னு யோசிக்கிறா. டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறாளா. அவ்வளவுதான் ஹீரோ ஷாக்கா திரும்ப என்னது டார்லிங்கா அப்படின்னு. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு வந்து ஒரு போன் வந்துடுது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உங்க அக்காக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றான். என்னாலலாம் வர முடியாது அப்படின்னும் போது, ஓ நீ என்ன மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றியோ, அதனாலதான் எங்க 2 பேரோட கல்யாணத்தை உன்னால பாக்குறதுக்கு மனசு வரலையோ அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், நீங்க வந்து போனை வாங்கி டே என் பொண்டாட்டிக்கு இனிமே கால் கில் பண்ணி நான் கை கால்லாம் ஓடிச்சிடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கன்னும் போது, நான் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னது நான் ஏன் இதை சொல்லணுமா, அப்படின்னா இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு குழப்பமாகுது. நீ மட்டும் இப்படி பேசல, இப்போ உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி கண்ணத்துல வேற கிஸ் கொடுத்துட்றா. ஹீரோ அதுலயே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஐயோ என்ன மாதிரி பொண்ணா இருப்பா இவனு, இப்போ நீ வந்துட்டு கண்டிப்பா பேச போறியா இல்லைன்னா நான் மறுபடியும் உனக்கு கிஸ் கொடுக்கவா அப்படின்னும் போது, அம்மா தாயே நீ சும்மா இரு நான் கண்டிப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து மிரட்டுவான். அப்படின்னு பார்த்தா, இதை பாருப்பா என் பொண்டாட்டிக்கு நீ கால் பண்ணினா உன் கையை காலை ஓடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அசிஸ்டன்ட் வேந்து வேந்து சிரிக்க ஆரம்பிச்சிடா. இவர் என்ன எல்கேஜி குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இறங்கின உடனே ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, டார்லிங் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னது நைட்டு உன்னோட வீட்டுக்கு என்ன வந்து கூப்பிடுறியா, நான் வந்து உன் வீட்டில் நைட்டு தங்கணுமா அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறான். இதை பாருமா பொண்ணு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, அதனால நீ நினைக்கிற மாதிரி பையன்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அட பாவி, இன்னமும் உனக்கு வந்து நான் யாருன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள இவன் என்ன சொல்றானா, கூடிய சீக்கிரத்துல எனக்கு டைவர்ஸ் ஆயிடும், டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீ சொன்னதை பத்தி யோசித்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் 2 போன் வச்சிருக்கா போல, ஒரு போனை கார்லயே விட்டுட்டு இருக்கா. அதனால அந்த நம்பருக்கே கால் பண்றா. கால் பண்ண உடனே ஹீரோ எடுக்கிறான். எடுத்த உடனே அது என்னோட போனை விட்டுட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அதை வந்து திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதை பாரு நீ என்ன எந்த பாதி ஆளுன்னு நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட ட்ரிக் என்கிட்ட எல்லாம் வேலை செய்யாது, நீ உன்னோட அட்ரஸை கூட நான் வந்து கொரியர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கப்படுத்துறான். அடே நீ என்ன எந்த மாதிரி பொண்ணுன்னு தான் நினைச்சு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. இப்படி எல்லாம் பேசிடுறான். ஆனா ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேல பயங்கரமாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அவன் ஞாபகமாவே இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கும் இவனுக்கும் டிவோர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறான். அவங்க அப்பாவை காட்டுறாங்க. இப்பதான் அவங்க அப்பா செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. நீ யாரை கேட்டு இந்த முடிவுக்கு வந்த, நீ 2 வருஷமா வெளிநாட்டுல இருந்த, அவளை பத்தி உனக்கு எதுவும் பேசியும் பழக்கம் இல்லை, அவ கூட பழகியும் பழக்கம் இல்லை, ஃபர்ஸ்ட் அவகிட்ட பழகிப்பாரு, அவர் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு வந்து நம்ம ஹீரோயின் பழக்கம் போல. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை கல்யாணம் பண்ணும் போதே நான் சொல்லிட்டேன் அவகிட்ட, கண்டிப்பா 2 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. அதனால அவளுமே இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. நான் அவளை டிவோர்ஸ் பண்ணதான் போறேன். அது மட்டும் இல்லாம என்னோட மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி யோசித்து பாக்குறான். அதாவது லாயரா தெரிஞ்ச ஹீரோயினை பத்தி யோசித்து பாக்குறான்.
அந்த நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற பத்தியா நீ இதுக்கெல்லாம் அனுபவிப்படா, கண்டிப்பா நான் உன்னை பிள்ளையா ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அப்ப நீங்க கம்பல் பண்ணீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க வந்து உங்களோட கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாதீங்க, நான் டிவோர்ஸ் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா. அப்போ வந்து ஹீரோவோட அப்பா கால் பண்றாரு. இதை பாருமா, அவன் உன்னை டிவோர்ஸ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நீ அதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காத, நீங்க பேசி பழகாதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், நீ ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட பேசி பழகு அப்படின்னு சொல்றாரு. ஓகே அங்கிள், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ கரெக்டா அவளோட ரூம்குள்ள வரானா, அப்ப ஹீரோயின் பார்த்த உடனே சரி ஓகே, இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, நம்மளே தான் வந்து நம்ம யாருன்னு இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் டார்லிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் அப்படியே அவனை தொடுறா. உடனே இவனுக்கு செம்ம காண்டாயிடுது. நான் தான் சொன்னேன்னு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு என் கல்யாண லைஃப்ல இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட நான் தான் பொண்டாட்டி நான் தான் பொண்டாட்டின்னு சொல்றதை யோசித்தாவே அசிங்கமா இருக்கே, இவனை எப்படிதான் நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு குழப்பமாகுது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இவனுக்கு மறுபடியும் ஒரு கிஸ்ஸை கொடுப்போம், அப்பயாவது வந்து நம்ம தான் பொண்டாட்டின்னு அவனுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் அவனுக்கு கிஸ் பண்றா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட பேரை வந்து லாயர் சூ அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதை பாருங்க லாயர் சூ, ஆக்சுவலா வந்து இது எல்லாமே நான் பண்ணா சீட்டிங் தான் ஆகும், அதனால தயவு செஞ்சு என்ன சீட் பண்ண வைக்காதீங்க, எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணோம் அப்புறம் தான் வந்து எதா இருந்தாலும் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்றான். இது பாருங்க, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்ன கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறாளா. உடனே அப்பனா வந்து உன் புருஷன்கிட்ட தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஓப்பனாவே சொல்றா. அதுக்கு ஹீரோ உடனே என்ன சொல்றானா, ஓ இந்த சிட்டிலேயே நான் தான் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு உனக்கு உன் ஹஸ்பண்ட் மேல இருந்து இப்ப என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. உடனே இந்த வேலை விஷயமா தான் நான் வந்தேன், இந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கொடுக்குறா. உடனே ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன சொல்றானா, அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட டிவோர்ஸ் கேஸுமே நீங்க தான் பார்க்கணும், அதனால அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு டப்பாவி நான் தாண்டா உன் பொண்டாட்டி, ஏன் கிட்டயே வந்து உன்னோட டிவோர்ஸை பத்தி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா. எதுக்காக நீங்க டிவோர்ஸ் பண்ணணும் உங்க ஒய்ஃபை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கட்டாயத்துக்காக அன்னைக்கு அர்ஜென்ட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவளை எனக்கு சுத்தமா ஞாபகம் கூட கிடையாது, அவளோட லைஃபை பார்க்கணும், நான் என்னோட லைஃபை பார்க்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றான். ஓ நீ அப்படி வரியா மவனே, நீ மாட்டினடா பம்பர் கட்ட மண்டையா, உன்னை வச்சு செய்யறேன்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஹீரோயின் நினைச்சுக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஷாப்பிங் போயிருக்கா. அங்க அக்காவும் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வராங்க. உனக்கு இங்கெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன உன்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து ஷாப்பிங் பண்ற, ரோட்ல 5-10 எதனா விற்பாங்க, அதை வாங்கி போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி சொல்றா. இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, 2 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினை இப்பதான் பாக்குறான், இப்ப பாக்குறதுக்கு ஆளே வேற மாதிரி இருக்கியே, செம கும்முன்னு இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒளிரிடுறான்னு பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி அப்படியே ஒரு திருகுறா. அதுக்கப்புறம் தான் ஐயோ இப்போ லேட்டஸ்ட் ஆள் பக்கத்துலேயே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. இல்லைம்மா அப்படி நான் சொல்ல வரல, ஆக்சுவலாக இவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசினான், அவன் பார்த்தா ஏதோ ரோட்ல போகிற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். உடனே ஆமாம் இவளுக்கு வந்துட்டு ரோட்ல போகிறவன் தான் கிடைப்பான், அப்படின்னு என்ன பணக்காரனா கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அக்கா காரி கலாய்க்கிறா. அதுக்கு ஹீரோயின் உடனே, என் புருஷன் யாருன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க, என் புருஷன் யாருன்னு தெரியுமா, லீ குரூப்ஸோட ஒரு ஓனர் அவன் தான் அப்படின்னு சொல்லும் போது என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. கதை விடுறதுக்கு கொஞ்சம் அளவு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 2 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரணும், அவன் வந்து நிக்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே கையை போய் பிடிச்சிக்கிறா. ஓ ஹீரோ கிட்ட சொல்ற, தயவு செஞ்சு என் மானத்தை வாங்கிடாத, இவன் என்னோட எக்ஸ், கொஞ்ச நேரம் சமாளி அப்படின்னு சொல்றாளா. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கையை எடுத்து விட்டுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம அக்கா காரிக்கு செம நக்கல் ஆயிடுது. பாத்தியா, அவரே வந்துட்டு நீ அவரோட பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு, போறவன் வரவன் கையை பிடிச்செல்லாம் இவர் தான் என் புருஷன் இவர் தான் என் புருஷன்னு சொல்ற மாதிரி பைத்தியம் ஆயிட்டியா என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. எக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் உங்க கம்பெனில தான் சார் மேனேஜரா இருக்கேன், நீங்க ஃபாரின்ல இருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை அவனை. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இவ என்னோட தங்கச்சி தான், இவளுக்கு நாங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து சரியா வளர்க்காம
போயிட்டோம், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு பல ஆறுனா அறையறதுக்காக போறாளா. அப்ப ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். வெளி இடத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாருக்குமே தெரியாது, மரியாதையா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ கத்துன உடனே பயந்து 2 பேருமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இது பாருங்க லாயர்சு, உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனா அதுக்கு நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். தயவு செஞ்சு எனக்காக நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமே டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். மேபி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃபை மீட் பண்ணுங்க. நீங்க மீட் பண்ணாத இருக்கிறதுனால தான் பிரச்சனை. நீங்க மீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்ற ஹீரோயின். எனக்கு உங்க அளவுலாம் வந்து அவளை பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேருமே லவ்வும் இல்லாம இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பேர் ஒரு கல்யாணமே இல்லை அப்படின்னு சொல்றான். இதுதான் என்னோட மேரேஜ் சர்டிபிகேட், இதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளோட மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்டுறா. அதுல வந்து ஹீரோவோட போட்டோவும் சேர்ந்து தானே இருக்கும். ஹீரோவும் வாங்கி ஓபன் பண்ணி பார்க்கலான்னு போறான். அந்த டைமுக்கு இவனோட அசிஸ்டன்ட் வேக வேகமா வந்து, சார் எமர்ஜென்சி சார், கம்பெனில ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். லைசு, இதெல்லாம் விடுங்க, உங்களோட ஹஸ்பண்டை பார்த்து நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னா நீங்களும் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே இதை கொடுத்துட்டு போறான். ஹீரோயின் அட பாவி நாசமா போனவனே அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, நானும் என்னோட லவ்வரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதனால அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுல எனக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களதான் ஹீரோவோட அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினையும் அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோவோட அப்பா உனக்குமே ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காருமா, அதை நீ போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில வரல. கரெக்டா அந்த டைமுக்கு வீட்டுக்குள்ள ஹீரோ வரான் கிஃப்டோட. ஹீரோயினை இந்த ட்ரெஸ்ல பார்த்த உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஐயோ இவ தான் நமக்கு அம்மாவா, அதாவது சித்திகாரியா வரா போல அப்படின்னு நினைச்சு ஷாக் ஆகி பயந்துடுறான். நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் சைலண்டா இருக்கா. நீ வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்க அப்படின்னு இவன் மொட்டையா கேட்கும் போது அவளும் ஆமா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்றா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்லி இவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதனால வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த, நான் தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னல அப்படின்னு சொல்லி கத்துறானா. என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, உங்க அப்பா கூப்பிட்டாரு நான் வந்தேன், இதுல என்ன கப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி இவ சாதாரணமா கேக்குறா. அது மொத்தம் உனக்கு காசு தான் முக்கியம் இல்ல, நான் தான் சொன்னேன்ல நான் பெரிய பணக்காரன்னு, எங்க அப்பாக்கு அப்புறம் எல்லா சொத்துமே எனக்கு தான் வரப்போகுது, அப்ப கூட நீ வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதுக்கு அப்புறமாவது நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறியான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இவன் வேணும்னே கிஸ் பண்ணி விட்டுறா. என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீப் எடுத்து வச்ச கல்யாணம் நின்றுன்ற கதையா இவன் இவளை இழுத்துக்கிட்டு போறான். மரியாதையா போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சாதா ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப வரையில என்னதான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு. அப்பதான் அசிஸ்டன்ட் அங்க வரான். வரும்போதே வந்துட்டு அவனோட புது அம்மாவோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, மேரேஜ் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார், உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தாரு சார், நீங்க தான் இல்லைன்னும் போது, எனது முடிஞ்சிடுச்சா, அப்பனா கல்யாணம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இவளை இங்க இழுத்துட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி திரு முழிக்கிறான். இப்பதான் தெளிவா கேக்குறேன், எதுக்காக அவசரப்பட்டு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணனி அப்படின்னு கேட்கும் போது, ஓ நீ இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, வாடி மவனே நீ உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. நீ தான் சிஐடி மாதிரி கண்டுபிடிச்சிட்ட இல்லையா, எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு உங்க அப்பா தானே அதிகமா பணம் வச்சிருக்காரு, அதனாலதான் உங்க அப்பாவையே நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத, எங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஓட விடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற கோபமா கத்திக்கிட்டு இருக்கான். மிஞ்சி போனா நீ என்ன பண்ணுவ, என்னை வந்து கட்டி பிடிச்சி இந்த மாதிரி முத்தம் கொடுப்ப, அதுதானே, அதனாலன்னா நான் வந்து இந்த வீட்டை விட்டு உங்க அப்பா விட்டு ஓடிடுவேன்னு நினைச்சா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவை வேணும்னே இவ கிஸ் பண்ணி வெறுப்பேத்துறா. இவன் கடி எழுறாச்சு, நீ எல்லாம் பொம்பளை அடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ தைரியம் இருந்தா போய் உங்க அப்பா கிட்டயே சொல்லி இந்த கல்யாணத்தை வந்துட்டு பிரேக்கப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றா. இவன் இருடி, கண்டிப்பா நான் உன்னை துரத்தி அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள. ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹீரோயினை இன்வைட் பண்றாரு. கல்யாணத்துக்கு கூட நீ வரல இல்லம்மான்னு சொல்லிட்டு இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, புதுசா கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் காலையில உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து இவனோட கல்யாணத்தை சொல்றான் அப்படின்னு அவங்க அப்பா நினைச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் முடியாதுடா, இவ தான் வந்துட்டு இந்த வீட்டோட மருமக, நீ யாரு சொல்றதுக்கு, நீ வெளியில போடா வேணும்னா அப்படின்னு சொல்றாரு. என்னது, இந்த பொம்பளைக்காக என்னைய வெளில அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா.
போகும்போது கூட அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "இருடி உன்னை பாத்துக்கிறேன், கண்டிப்பா உன்னை வெளில அனுப்பாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறானா. ஹீரோவோட அப்பா, "விடுமா விடுமா, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான்" அப்படின்னு சொல்றாரு. "நான் சொல்றதை கேளு, நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ வந்துட்டு எங்க வீட்டுக்கே வந்துரு. அவன் தான் ஊர்ல இருந்து இப்ப வந்துட்டான் இல்லையா, அது மட்டும் இல்லாம உன்னோட சின்ன மாமியாரும் வந்துருவாங்க கூடிய சீக்கிரத்துல, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாழலாம்" அப்படின்னும் போது ஹீரோயின், "ஐயோ அதெல்லாம் செட் ஆகாது அங்கிள், வேண்டாம்" அப்படின்னு சொல்றா. உடனே இவரு, "அப்படியாமா" அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச புடிச்சுக்கிறாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் இங்க வரணும் அவ்வளவுதானே, நான் வரேன் அங்கிள் வரேன் அங்கிள்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அவர் சிரிக்கிறாரு. எல்லாம் வேணும்னு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் இல்லையா, அதனால இவன் என்ன பண்ணானா, எக்கச்சக்கமா வேலையை கொடுத்து இன்னைக்கே நீங்க முடிக்கணும், முடிக்கிற வரைக்கும் வந்து எங்கேயும் வெளியே போக கூடாது, வீட்டுக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றான். சரியான அறவே கடை இருக்கான், நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டான், இவனுக்கா சுயமாவும் புத்தி இல்ல, என்னதான் பண்றது அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. நைட்டு 2 மணி ஆகுது. ஹீரோக்கு சந்தோஷம், அப்பாடா இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரவே இல்லை, கண்டிப்பா வந்துட்டு அப்பாவோ அவளும் இன்னைக்கு நைட்டு பிரிஞ்சுதான் இருப்பாங்க அப்படின்னு இவன் பிளான் போட்ட மாதிரி பெருசா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவோட அப்பா தான் ஹீரோயினை போய் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரா. அதை பார்த்த உடனே இன்னும் கடுப்பாயிருது இவனுக்கு. அதுக்கப்புறம் அவர் செம்மையா கத்துறாரு, "ஏண்டா இப்படியாடா பண்ணுவேன், வீட்டுக்கு வந்த பொண்ணு கொஞ்சமாச்சும் அவளுக்கு மரியாதை கொடுத்து நீ நடந்துக்கவே மாட்டியா, எதுக்காக அவளுக்கு இவ்வளவு வேலையெல்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ற" அப்படின்னு சொல்றாரு. "இதை பார்ப்பா, வேலைன்னு வந்தா கம்பெனில நான் தான் கம்பெனியை பாத்துக்கிறேன், அதனால எனக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும், நான் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா அங்கிருந்து போறான். உடனே அப்பா நெஞ்சு பிடிச்சிக்கிறாரு. "ஐயோ இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டேனே, நானு என்ன பண்றதுன்னு தெரியலையே, வீட்டுக்கு வந்தவகிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிறானே" அப்படின்னு கத்துறாரா. உடனே இவன், "ஐயோ இல்லப்பா இல்லப்பா, இனிமே நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, அவளை நான் புள்ளி பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவங்க அப்பா போன உடனே, "நான் தான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன், நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் உன்னை சும்மாவே விட மாட்டாரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு அப்பப்ப நெஞ்சு வலி வேற வருது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு" அப்படின்னு வெறுப்பேத்துறா. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட அக்கா வரா. ஏன்னா ஹீரோவோட கம்பெனில தானே பாய் ஃப்ரெண்ட் வேலை செய்யறான். "தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க சார், அவ வந்து உங்க பொண்டாட்டின்னு தெரியாம இப்படியெல்லாம் நாங்க பண்ணிட்டோம், உங்களோட ஒய்ஃப்னு தெரிஞ்சா அப்படிலாம் பேசியிருக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்றா. "அவ என்னோட ஒய்ஃப் இல்ல, என் அப்பாவோட ஒய்ஃப்" அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், பயங்கரமா ஷாக் ஆயிடுறா இவ. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா கிளம்பி ஆபீஸோட கேஃப்டீரியாவுக்கு வந்துடுறா. வந்த உடனே, "ஏண்டி உனக்கு ஒரு நல்ல ஆம்பளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதனால வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, காசு இருந்தா போதும், நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிப்ப அதுதானே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா ஹீரோயினை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு நல்லாவே புரியுது, நீ வந்து என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ற, அதுக்காக வந்துட்டு இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணலாமா, ஓரளவாவது வயசுல கம்மியான ஆளை கல்யாணம் பண்ணிருக்கலாமே" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு குழப்பம். ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் இல்லையா, அவங்க 2 பேருக்குள்ளதான் நடக்கிற விஷயம், இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி, "என்ன பேசுறீங்க நீங்க, என்ன உளறிட்டு இருக்கீங்கன்னு" கேட்கும் போது, "நேத்து தான் வந்து நான் லீய பார்த்தேன், அவர் தான் என்கிட்ட சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி சொல்றா. "அட மங்கூஸ் மண்டையா, என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கடுப்பு ஆகுறா. அங்க பார்த்தா எல்லாரும் சுத்தி ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் இவளை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுறான். அதுதான் வந்து ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அவங்க அப்பா நெஞ்ச பிடிச்சுப்பாரு இல்லையா, அதனால இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "மரியாதையா இங்க இருந்து எல்லாம் வெளில போங்க, இந்த வீடியோ ஏதாவது ஒண்ணு லீக் ஆச்சுன்னா கூட உங்க யாரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லி கத்துறான். "டார்லிங், எனக்காக பேசும்போது நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியற" அப்படின்னு சொல்றாளா. "அவ்வளவுதான், இதை பாரு, எங்க அப்பாவோட முகத்துக்காக தான் உன்னை விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, போடி சேர்றான்" அப்படின்ட்டு போயிடுறான். ஹீரோயின் ஞாபகத்திலேயே நைட் எல்லாம் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, அவள ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ வந்து அப்பாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்ட்டு இவனுக்கு பயங்கர ஃபீலிங்கு. ஹீரோ நைட் பயங்கரமா குடிச்சிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரான். ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "ஐயோ என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்படி குடிச்ச" அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. இவன் என்ன பண்றானா, "இதுக்கப்புறம் நீ எப்படி எங்க அப்பா கூட வாழறன்னு நானும் பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், "ஐயோ உங்க அப்பா வர டைம் ஆச்சு, தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லும் போது, அவர் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தான் அவர் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். அவ சொன்ன மாதிரி கரெக்டா வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் உள்ள வராரு. வந்த உடனே இவர் பார்த்த உடனே, "ஐயோ பிள்ளைங்க இப்பதான் வந்து சந்தோஷமா ஒன்னா இருக்காங்க போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்த வழியே திரும்பி போயிடுறாரு. அதோட ஹீரோ வந்து காலையில ஹீரோயினோட ரூம்ல ஹீரோயினோட பெட்ல தான் முழிக்கிறான். "ஹாய் டார்லிங், ரொம்ப டயர்டா இருக்கா, நான் வந்து நைட்டு பூரா தூங்கவே இல்லை, இனிமே தான் நான் தூங்கவே போறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. இவனுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ நைட் என்ன நடந்தது அப்படின்னு. "கவலைப்படாத, நான் இதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றா ஹீரோயின். "அடைச்சே, ஏண்டி நீ இப்படி இருக்க, நீ எல்லாம் நல்ல பொம்பளையே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறான். இல்ல, பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹீரோ போறானா, அப்பா அவங்க அப்பா கேக்குறாரு, "எங்க சூவை காணும், அவ வந்துட்டு நைட்டெல்லாம் ரொம்ப டயர்ட்ல இருக்காளோ" அப்படின்னும் போது இவனுக்கு குடிச்சுக்கிட்டு இருந்த பாலே பொறக்க ஏறிடுது.
நீ எல்லாம் மனுஷன் தானே இல்லையாடா, உன்னை நான் தான் பெத்தனா இல்லையா, மரியாதையா அவளுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போய் மேலே கொடு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இந்த ஆளுக்கு மூளை குழம்பிடுச்சோ அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிறான். நேரா ஹீரோயினோட ரூம்க்கே ஹீரோ வந்துடுறான். இது பாரு, நேற்று நைட்டு நீ என்ன பண்ண என்னன்னு தெரியல, நான் இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்கவே மாட்டேன், ஏதோ நீ என்ன பண்ணிட்ட. இப்பவும் நான் சொல்றேன், எங்க அப்பாவை நீ டிவோர்ஸ் பண்ணிடு. எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அப்பாவை நீ வந்து வெறும் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வேற எந்த ஒரு வகையிலயும் அவரை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்பவும் நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். எனக்கு டிவோர்ஸ் பண்றதுல இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு பிசினஸ் விஷயமா ஒரு ஆளை பாக்குறதுக்காக வெளியில போறாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு. அந்த ஆள் விடாம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வேற நல்லா வந்து குடிச்சிடுறான் பயங்கரமா. கஷ்டப்பட்டு ஹீரோயின் தான் வந்து அவனை ஹோட்டல் ரூம்ல தங்க வைக்கிறா. இன்னைக்கு நைட்டு இவன் ரொம்ப குடிச்சதுனால கார் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கேயே ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்போ ஹீரோ மேலேயே ஹீரோயின் வந்துடுறாளா. ஐயோ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா எழுந்து அங்க இருந்து ஓடிடுறா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பிசினஸ் பேசுறதுக்காக வந்தாங்க இல்லையா, அந்த ஆள் என்ன பண்றான்னா டூப்ளிகேட் கீயை வச்சு ஹீரோயினோட ரூமை திறந்து ஹீரோயினோட ரூம்குள்ள வந்துடுறான். இன்னைக்கு ஒரு நாள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ தரேன் அப்படின்னு சொல்றானா. இவளுக்கு செம்ம ஆத்திரம் வந்து பொலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. அதுக்கு மேல இவன் சும்மா இருப்பானா, காண்டானவன் வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்து நாலு மிதிக்கிறான் அவனை நல்லாவே. ஹீரோ கிட்டே இவன் என்ன சொன்னானா, சார் அவள் லாயர் தானே சார், என்ன உங்க பொண்டாட்டியா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னும் போது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. மவனே இதுக்கு மேல நீ என் கண்ணிலேயே படக்கூடாது, இதுக்கப்புறம் உன்னோட கான்ட்ராக்ட் எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் தான் செம்ம போதையில இருக்கானே. இவன் என்ன பண்றானா, கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்காக நீ அவன்கிட்ட போன அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. குடிச்சு ஒரு தள்ளுறா. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, உண்மையாவே நான் கேக்குறேன், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டு இருக்க, நான் எதுக்காக அவன் கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ என் கிட்ட ஃப்ளோட் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் எப்படிதான் எங்க அப்பாவை கரெக்ட் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். உன்கிட்ட எவ்வளவு வாட்டி நான் சொல்ல ட்ரை பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட் தான், போடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் போயிடுறா. ஹீரோயினுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸை அனுப்பி வச்சிடறான். ஹீரோயின் என்ன பண்றானா, இப்பவும் வந்து ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றேன்னா, உன்னோட ஒய்ஃபை போய் ஒரே ஒரு வாட்டி பாரு, ஒருவேளை அவளை உனக்கு பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்றா. அவளுமே அவளோட தேவைக்காக தான் எதுக்காகவோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே தவிர என்ன லவ் பண்ணியோ இல்ல வந்துட்டு என்ன ரொம்ப அவளுக்கு பிடிச்சி போயோ கல்யாணம் பண்ணிக்கல, அதனால எனக்கு அதுல இஷ்டமே இல்ல, அவ வந்துட்டு காசுக்காக என்ன வேணா பண்றவளா இருப்பா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அதோட மறுநாள் வந்து காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் இப்போ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அவங்க அப்பா, அவங்க இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வராங்க. வரும்போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பாரு லீக்கு வந்துட்டு நான் வந்தது இன்னும் தெரியாது, நான் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன், சொல்லாத அவனோட ரூமை வந்து நாங்க புதுசா புது விதமா டெக்கரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவன் மேல வரான்னா நீ விடவே கூடாது ஓகேயா அப்படின்னு வேற ப்ராமிஸ் வாங்கிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோ வேற கரெக்டா வரான். வந்த உடனே அப்பா எங்க அப்படின்னும் போது, இல்ல இல்ல மேல போகாத, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்றா. மேல இருந்து வேற பொம்பளை குரல் கேக்குது. அதை கேட்ட உடனே இவனுக்கு டவுட் அதிகமாயிடுது, மேல யார் இருக்கா, அப்பா யாரை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றா. ஓ அவர் வந்து வேலை ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காரு, நீ வந்து அதுக்கு காவலுக்கு இருக்கியா, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேக்குறான். ஆவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இது பாரு இப்பயாவது நம்ப, தயவு செஞ்சு நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கல, நான் உன்னோட ஸ்டெப் மதர் கிடையாது அப்படின்னு சொல்றா. இங்க மேல பார்த்தா இந்த குழந்தைங்க எல்லாம் செட் பண்ணி விளையாடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இங்க அப்பாவும் அம்மாவும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு சின்ன வயசுல இதுதான் ரொம்ப பிடிக்கும், இதை பார்த்தானா கண்டிப்பா அவன் உன்னை ஏத்துக்குவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் இங்க போயே அவன் அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கானா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, வேணும்னே இவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐயோ நீ எந்த மாதிரி பொம்பளைன்னு எனக்கு தெரியவே இல்லையே, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கு மேல எனக்கு வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றான். இப்போவும் நான் சொல்றேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் சொல்றத முழுசா கேளு அப்படின்னு சொன்னாலும் கேட்கறதுக்கு அவன் ரெடியா இல்ல. அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். கம்பெனில ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அதுக்காக ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு ஜிப்பு போட முடியல. அப்ப ஹீரோ என்ன பண்றானா, உள்ள வந்து டக்குன்னு அவளுக்கு ஜிப்பு போட்டு விட்டுறான். எப்படா நீ உள்ள வந்த அப்படின்னு கேக்குறா. இது பாரு இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போல அப்படின்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இதை பாரு நீ வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்க, இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லும் போது, ஏம்மா நீ இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, தயவு செஞ்சு எங்களோட லைஃபை விட்டு எங்க ஃபேமிலியை விட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோ கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்துட்டு இவனோட மேரேஜ் சர்டிபிகேட்டை தூக்கி போட்டான் போல, அதனால இப்பதான் அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி அதை எப்படி
எப்படியாவது தேடி கண்டுபிடி, கண்டிப்பா அவளை டிவோர்ஸ் பண்ணாம விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி வச்சுட்டு போயிட்டான்னு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சந்தோஷமாவது, பரவாயில்லையே டைவர்ஸ் கொடுத்துட்டாலே பெருசா பிரச்சனை கொடுக்காம அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிறான். அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி ஃபுல்லா கிழிச்சு போட்டுறாரு. நீங்க என்ன பண்ணாலும் சரினா அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு ஹீரோட அப்பா பேசுறாரு, தயவு செஞ்சு அவனை தப்பா நினைச்சுக்காதம்மா, அவனை விட்டுட்டு மட்டும் போயிடாத, எனக்கு அப்புறம் அவன் கூட நீதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவன் அப்படிதான் கொஞ்சம் தத்தி, தயவு செஞ்சு அவனை பேசி புரியவை அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு வாட்டி பேசிதான் பாப்போம் அப்படின்னு ஹீரோவோட ரூம்க்கு ஹீரோயின் போறா. அப்ப வந்து இவன் என்ன சொல்றானா, ஒருவேளை அவ ஆல்ரெடி சைன் போட்டுட்டா, இப்ப மறுபடியும் அவ சைன் போட்டு தர மாட்டால, நான் வந்து பெரிய பணக்காரன், அதனால எப்படியாவது என்னை ஏமாத்தலாம்னு நினைப்பாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி இவகிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு இன்னும் கோவம் தான் வருது. சரி நீ ரொம்ப கவலை எல்லாம் படாத, நான் அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் உனக்கு எப்படியாவது வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டா கிளம்பி போயிடுறா. மறுநாள் ஹீரோயினே வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்றாள. ஆனா ஹீரோ வராம அவனோட அசிஸ்டன்ட தான் அனுப்புறான், எல்லா டீடைலையும் கொடுத்து அனுப்பிச்சு. அப்ப கூட இவன் கேக்குறான், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா நீ எங்கேயோ பாத்துருக்க மாட்டேன், வந்து சேருவா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறா. எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கார்டை அவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, உங்களோட செலவுக்கு வச்சுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு செம்ம ஆத்திரம் வருது. ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு தேவையில்ல, அவன் மூஞ்சிலேயே கடாசு அப்படின்ட்டு போயிடுறா. ஹீரோ நேரா கிளம்பி ஹீரோயினோட ஆபீஸ்க்கே வரான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீ என்னோட ஸ்டெப் மதரும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க கவலையே பட தேவையில்ல, அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கும் எதுவுமே நடக்கல, அதனால நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். முதல்ல ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும், நான் பணம்னு அலையிற பொண்ணும் கிடையாது, எவெல்லாம் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி தெரியற பொண்ணும் கிடையாது. நீ அப்படித்தானே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த, முதல் வாட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் வேணும்னு கேட்டேன், இப்ப மறுபடியும் வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றிய, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்பதான் ஹீரோயின் கையில இருக்க அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்டுறா. அப்பதான் அவன் பார்க்கும்போது, இந்த பொண்ணா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவ வந்துட்டு உன் அப்பாவோட பொண்டாட்டியா இருக்கணும்னு யோசித்தியே தவிர உன் பொண்டாட்டியா இருக்கணும்னு யோசித்தியா? நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்ல வந்தேன், நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னும் போது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் தான் எதையுமே வந்து உன்கிட்ட முழுசா கேட்கவும் இல்லை, உன்னை பேசவும் விடல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதோட வந்து கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோக்கு அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போயிடுது. அதோட சில மாசம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வாசலாண்டி நின்றுக்கிட்டு, ஐயோ கதவு திறக்கல, அவ்வளவுதான், போச்சு, ஒரு நிமிஷம் லேட்டு, இதுக்கப்புறம் கதவு திறக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினே வந்து கதவு திறக்கிறா. என்ன நீ இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லி திட்டுறா. சாரிம்மா மன்னிச்சிரு, இனிமே வந்து லேட்டாலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதோடய இந்த மூவி முடியுது. இது ரொம்ப சிம்பிளான மூவி தான், சும்மா கியூட்டா இருந்தது, அதனால இதை நான் அப்லோட் பண்ண. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய். மூவியோட ஒன்லைன் என்னன்னு நான் சொல்ல போறதே கிடையாது. ஆனா நீங்க பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து இது ஒரு ஃபேமஸான கொரியன் டிராமான்னு சொல்லி கண்டுபிடிச்சு எத்தனை பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி கரெக்டா எந்த நிமிஷத்துல நீங்க இது வந்துட்டு அந்த டிராமான்னு கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லணும். ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த டிராமா நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யங்ஷி. நம்ம ஹீரோயின் வந்து இந்த சின்ன சின்ன டிராமாஸ்ல எல்லாம் நடிக்கிறவ. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஹான். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா இவர் செக்ரட்டரி ஜெனரலா இருக்காரு. செமையா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ரொமான்டிக்கான மூட்ல இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணிடுறானா டக்குன்னு ஹீரோயினோட கையை தட்டி விட்டுறான். என்னையா நடக்குது இங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் நீ பண்ணவே தேவையில்ல, இதுல வந்து பயங்கர ரொமான்ஸ் இருக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதுல ஆக்டிங் ஸ்கோப் நிறைய இருக்கு, நான் பண்றேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும் போது, என்னது இது கருமமான ஒரு கதை, கிட்னாப்பர் வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுவானா, ஹீரோயினுக்கு வந்து கிட்னாப்பர் மேல லவ் வந்துருமா, எங்கேயாவது இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி
கத்துறான். இது ஜஸ்ட் ஒரு டிராமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. டிராமாவா இருந்தாலும் சரி, நீ என்னோட ஒய்ஃப், வெளி உலகத்துக்கு இது தெரியவே இல்லைனாலும் நீ ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒய்ஃப் தானே. நீ இந்த மாதிரி கேவலமான டிராமால எல்லாம் நடிக்க கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதை நீ பண்ணிதான் ஆகணும். இந்த டிராமா நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ என்ன சொல்றானா, இதுல வில்லனோட டயலாக் எல்லாம் கூட நான் மனப்பாடம் பண்ணேன். அந்த அளவு எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது. ப்ளீஸ் என்ன பண்ண விடு அப்படின்னு கெஞ்சி கேக்குறா. இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்ல நீ நடிக்கிறத நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே முடியாது. அதனால சான்ஸே இல்லை, நீ நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் பயங்கரமா கெஞ்சுறா. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே நோட் பண்றான். அவளோட கையில வெட்டிங் ரிங் இல்ல. வெட்டிங் ரிங் எங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நடிக்கும் போது போடக்கூடாது, அதனாலதான் கழட்டி வச்சுட்டேன், போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவனை கையை பிடிச்சு கட்டாயப்படுத்தி அந்த ரிங்கை மறுபடியும் போட்டு விடுறான். இதுக்கப்புறம் என்னைக்காவது நீ இந்த ரிங்கை கழட்டினேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இந்த ரிங்கை நீ எங்கேயுமே கழட்டக்கூடாது, நீ கழட்டினாவே எனக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயமுறுத்துறான். ஹீரோயினும் என்னடா பண்றது, வேற விதி அப்படின்ற மாதிரி சைலண்டா இருக்கா. மறுநாள் ஹீரோயின் ஷூட்டிங்க்கு போனா ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சீன்லாம் ரொமான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த கேரக்டர்ல இருந்தே ஹீரோயினை தூக்கிடுறாங்க. ஒரு சாதா கேரக்டர் கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இவனோட பேர் வென். இவன் நம்ம ஹீரோயின் கூட ஹீரோவா நடிக்கிறவன். ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்பதான் டைரக்டர் பாக்குறாரு ஹீரோயினோட கையில வெட்டிங் ரிங் இருக்கிறது. ஏமா நீ இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி சீன் வருது. இந்த ரிங்கை போட்டுட்டு நின்றுகிட்டு இருக்கியே, உன் புருஷன் யாருன்னு கூட தெரியாதோ வெளி உலகத்துக்கு, நீ இன்னும் அதையே சொல்லவே இல்லை. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த டிராமாவை யாருன்னா பார்ப்பாங்களா? ஏன் இப்படி இருக்க? இது பார், உனக்கு நான் ஏதோ இந்த ரோலாவது கொடுத்தனே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது கூட உனக்கு கிடையாது. நீ சைடு பிட்டா நடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாக்கி அப்படின்னு சொல்லி ஏடா கூடமா பிடிச்சி ஹீரோயினை கத்துன்னு கத்துறாரு. இவளோட பேரு ரோஸ். இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட கோ ஆர்டிஸ்டா நடிக்கிறவ தான். இவளும் ஹீரோயினும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். எதனால இந்த ரிங்கை நீ கட்டவே இல்லை அவர் அவ்வளோ சொல்லியும் அப்படின்னும் போது ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. இப்பதான் ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு 19 வயசு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோ கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அது கொடுக்க முடியாம போனதுனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசியிருக்கா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, எப்படியாவது நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி உங்களோட கடனெல்லாம் அடைச்சிடறேன், தயவு செஞ்சு எங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. 50 மில்லியன் எப்படிமா நீ கடனை கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போதுதான் 50 மில்லியனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப டபக்குன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா எழுந்து ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு, என்னால காசெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, இவளை இவ்வளவு நாள் நான் வளர்த்ததே தண்டம் தான், அதனால இவளையே வச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின், அடி பாவி, அம்மாலாம் பாசமா இருப்பாங்க, நீ என்னடி இப்படி பாய்சனா இருக்கன்ற மாதிரி, ஏமா நீ இப்படி பண்ண என்னோட லைஃப அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ ரொம்ப கேஷுவலா, நம்ம வடிவேலு மாதிரி இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இதோட நம்மளோட லைஃப்ல எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஹீரோயின் முடிவு பண்ணிடுறா. 19 வயசு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி கட்டாயமா, அவளுக்கு இஷ்டமே இல்லாம இவன் என்ன பண்ணாருன்னா ரிங்கை போட்டு ஹீரோயினை கல்யாணமும் பண்ணிக்கிறான். இது 17 வயசு பொண்ணா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை தூக்கி ஜெயில வச்சிருப்பாங்கடா. இனிமே நீ என்னோட ஒய்ஃப், நீ இங்க பயந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வெளியில நான் சொல்ற வரைக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐயோ நம்மள இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பகன்னு பயமா இருக்கு. என் அம்மாவும் சரி இவனும் சரி 2 பேருமே சேர்ந்து என்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. நான் நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது. அதுக்கு மொத்தமும் இவங்க 2 பேரு தான் காரணம். இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா மனசுக்குள்ள ஹீரோயின். அப்ப ரோஸ் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த ரிங்கை பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்ஸை வச்சு அதை பாக்குறா. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஹீரோ அதுல ஒரு லொக்கேட் பண்ற மாதிரி ஒரு ட்ராக்கிங் டிவைஸை போட்டு வச்சு அமைச்சிருக்கிறான் ஹீரோயினுக்கு. அடியே இவ்வளவு நாளுமும் அவன் உன்னை எங்க போற எங்க வர அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே தாண்டி இருந்திருக்கான். எவன்டி அவன் உன் புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு என்னது அவன் இவ்வளவு நாளும் என்ன செக் பண்றானா அப்படின்னு ஷாக்கா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல யாரோ தெரியாத ஒருத்தர் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட ஒய்ஃப் என்கிட்ட தான் இருக்கா, உன்னோட ஒய்ஃப் இந்த உலகத்துக்கே யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான்.
அடே எத்தனை பேர் தான் இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி ஏமாற்றி காசு பிடுங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, ஃபோனை விடா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினோட ஃபோட்டோ ஒன்று தான் அனுப்பும் போது ஹீரோயினை கட்டி போட்டு கண்ணெல்லாம் கட்டி போட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவளை ரொம்ப வந்து அப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறான். அதை பார்த்த உடனே ஹீரோ பதறி போயிடுறான். உடனே வேக வேகமாக வெளியில் போயிட்டு ஹீரோயினோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே மறுபடியும் இந்த கிட்னாப்பர் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, சான்ஸே இல்லை, உன்னோட பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா, அவளோட ஸ்கின் எவ்வளோ சாஃப்டா இருக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி பயங்கரமா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கா அப்படியே வயிற்றுச்சல் கலப்பிக்கிட்டு வருது, ஆத்திரம் பிச்சுக்கிட்டு வருது. அவளை மட்டும் நீ தொட்டனா நீ என்ன ஆவ, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல, அதனால நீ உன்னோட நல்லதுக்கு நினைச்சாவது தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா ஹீரோயின் இருக்க லொகேஷனை ட்ராக் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து அவனோட டீமை கூட்டிட்டு அங்க கிளம்புறான். பார்த்தா ஆளுங்களே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள ஹீரோயினை மட்டும் கட்டி போட்டு வச்சிருக்கான். இதுக்கு மேல எதுக்கும் நீ பயப்படாத, நான் வந்துட்டேன், இதுமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பதறி பதறி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணா வந்து கிடைக்கல சார். ஏன் அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே ரிஜிஸ்டர் ஆன நம்பர் கிடையாது, அது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஆப் மூலயமா வந்து கால் பண்ணியிருக்காங்க, அதனால அதை ட்ரேஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த இடத்த செலக்ட் பண்ணது விதம் என்னன்னா, எங்கேயுமே பக்கத்துல சிசிடிவி கேமராவே கிடையாது, நம்மளால அவங்கள கரெக்டா லொக்கேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வருது. அங்க எதுவுமே கார் எந்த ஒரு போன அடையாளமும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். இல்ல சார், ஒரு சைக்கிள் போனதுக்கான அடையாளம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு பயங்கர கடுப்பாயிடுது. இவன் ஹீரோயினோட கையை பொறிச்சுக்கிட்டு அழுகாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, என்னோட விரோதிங்க தான் யாரும் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன பழி வாங்கறதுக்காக உன்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னால உன்னை ஒழுங்கா பாதுகாக்க முடியாம போயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. இல்ல, உன்னோட பாடியில வந்து அவனோட ஏதாவது ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்கும், அவன் யாரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அதுக்கப்புறம் அவனை உயிரோடையே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ எதை நினைச்சு பயப்பட வேண்டாம், எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம், இது ஒரு 5 நிமிஷம் ப்ரொசீஜர் தான், கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயமாயிருது. ஐயோ எதுவுமே நடக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, அவன் எதுவுமே என்ன பண்ணல, அவன் வந்துட்டு எப்படின்னு என்னை கண்டுபிடிக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னோட ட்ரெஸ் எல்லாம் மட்டும்தான் கிழிச்சான், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றா. உண்மையாதான் சொல்றியா, எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஆமா உண்மையாதான் சொல்றேன், எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் வந்துட்டு உடனே சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு டாக்டரை திருப்பி அனுப்பிடுறான். அப்பதான் வந்துட்டு எனக்கு பாடி எல்லாம் பெயினா இருக்கு, நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோ என்ன பண்றான்னா, அலேக்கா ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நானே உன்னை குளிப்பாட்டுறேன், நீயே ரொம்ப டயர்ட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை டப்ல உட்கார வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு வேண்டாம் ப்ளீஸ், நானே குளிச்சுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு என்ன தோணுதுன்னா, இவன் வந்து வேற ஏதோ தான் நம்மளை டெஸ்ட் பண்ண பாக்குறான், அதனால இவனை நம்மளை தொடவே விடக்கூடாது அப்படின்றதுல இவ தெளிவா இருக்கா. உடனே இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுவுமே ஹீரோயினுக்கு பிடிக்கல. அவளுமே வந்து எவ்வளவோ தள்ள ட்ரை பண்ணி பாக்குறாளா, ஆனா இவன் விடாம கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னால முடியல, தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளிப்போ, எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, நானே கஷ்டத்துல இருக்கேன், எதுக்காக என்னை இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு உடனே இவனுக்கே வந்து கொஞ்சம் சங்கடம் ஆயிடுது. உடனே அங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு என்ன தோணுதுன்னா, டக்குன்னு இவன் நம்ம மேல உண்மையாவே பாசமா தான் இருக்கானா அப்படின்னு தோணுது. அப்போ உடனே அவளே நினைச்சுக்கிறா, இல்ல இல்ல அப்படி நினைக்கவே கூடாது, கண்டிப்பா வந்துட்டு இவனுக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு, அவனோட பொண்டாட்டி இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், அவன் வந்து அவளை தொட்டுட்டான், என்ன பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், அதுக்காக தான் இவன் இப்படியெல்லாம் நம்ம கிட்ட நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவனோட நடிப்புகள்லாம் நம்ம ஏமாந்து இவனை விட்டுறவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. மறுநாள் காலையில ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு பிரெட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்பதான் வரான். வந்து அதை பார்க்கும் போது என்ன பண்றான்னா, வேக வேகமா வந்து அவளோட காஃபி கப்பை புடுங்கிடுறான். நீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாது, நீ ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு வந்து புரோட்டீனும் கால்சியமும் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். என்னடா பண்ற நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அவனே போயிட்டு முட்டை எல்லாம் செஞ்சு ஹீரோயினுக்காக எடுத்துட்டு வந்து தரான். இனிமே வந்துட்டு இதை தான் சாப்பிடணும், இந்த பிரெட்டு கிட்ட எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன பண்றானா, அந்த பழைய ரிங்கு வந்துட்டு இவ தொலைஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றானா, இன்னும் ஒரு ரிங்கை புதுசா வாங்கி அதுலயுமே ட்ராக்கிங் டிவைஸரை வச்சு எடுத்துட்டு வந்து போடுறான். ஆட பாவி, இப்பதான் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சேன்னு பார்த்தா மறுபடியும் இன்னொரு இடத்துல சிக்கிட்டேனடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிக்கிறா. இருடா உனக்கு நான் செமையா ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டா ஹீரோயின் அங்க இருந்து எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் அப்படின்னு பிரெட்டையே எடுத்துட்டு போயிடுறா. அவ மேல போன கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு மறுபடியும் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த கிட்னாப்பர் தான். மறுபடியும் உன்னோட ஒய்ஃபுக்கு புதுசா ரிங் வாங்கி போட்டிருப்பியே, அதுலயும் அவளை ட்ராக் பண்றதுக்காக நீ ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருப்ப, அதுவும் எனக்கு தெரியும். முதல் ரிங்கு என்கிட்ட தான் இருக்கு. அடுத்த ரிங்கையுமே சீக்கிரமாவே உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் எடுப்பேன். நீ கவலையே படாத. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தான் நினைக்கிற. உன்னோட வீடு பூராவும் வந்துட்டு நீ என்ன பண்ற, உன் பொண்டாட்டிய நீ என்னென்னலாம் பண்றன்றத நான் இவ்வளோ நாளும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்றான். ஹீரோ வேக வேகமா என்ன பண்றான்னா ஹீரோயினோட ரூம்குள்ள போறான். ஆனா அங்க போய் பார்த்தா ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இல்ல, இவ வந்து பிரெட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு வந்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமா இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா கூடிய சீக்கிரத்திலேயே உன்னோட ஒய்ஃபை நான் கிட்னாப் பண்ணுவேன், அவளை என்ன லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஹீரோ வந்து ஆளுங்களை கூப்பிட்டு அந்த வீட்டையே ஃபுல்லா அலசி எடுத்துட்டான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு கேமராவோ இல்ல எந்த ஒரு விதமான டிஃப்ரெண்டா இருக்க எந்த பொருளுமே கிடைக்கல. அதனால ஒரே குழப்பமா இருக்காங்க எல்லாரும். ஆனா ஹீரோயின் வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காளா, அந்த பொம்மையை கொடு அப்படின்னு கேட்குறான். அதையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நான் கொடுக்க மாட்டேன், இதை நான் சின்ன வயசுல இருந்து வச்சுட்டு இருக்கேன், இதுல சில என்னோட மெமரிஸ் இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் கம்பேர் பண்ணி அந்த பொம்மையை பிடிங்க கொடுத்துட்றான். இதையும் ஓபன் பண்ணி பாருங்க இதுல எதனா இருக்கான்னு சொல்லிட்டுன்னு. அதையும் அவங்க ஃபுல்லா கிழிச்சு செக் பண்ணிடுறாங்க. அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை பாரு, இது அழறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து நல்லதுக்காகவும் சேஃப்டிக்காகவும் தான் பண்றேன். உனக்கு வேணா நான் புதுசா ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். நீ ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு வாங்கி தர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்றாங்க. இது வந்து இவ டைரக்டா ஹீரோ கிட்ட பேசுறது இல்ல, எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்கா. ஒரு ஆப் மூலியமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ட்ராக் பண்ணவே முடியாது. அதனால நீ பயப்படவே பயப்படாத. இது வந்து உன்னோட மொபைல்ல இருக்கிறது யாருக்குமே தெரியாது. உனக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சா மட்டும்தான் நீ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரே குறிக்கோளா இருக்கு இப்போதைக்கு. செக்ரட்டரி வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, சார் என்ன சார் பண்றது, இதை வந்து கொஞ்சம் கூட ட்ராக்கே பண்ண முடியாத விஷயமா இருக்கு. அவன் அனுப்பின போட்டோஸுமே வந்து பழைய கேமரால எடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்மளால ட்ராக் பண்ணவே முடியல. என்ன போட்டோ என்ன கேமரான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் நம்ம ஹீரோயினை அவன் கிட்னாப் பண்ணாத மாதிரி முன்னெச்சரிக்கையா இருக்கணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி கடுப்புல இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா நான் ஷூட்டிங்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஹீரோ எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்றான். அவ கேட்குற மாதிரி இல்ல, நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வீட்டுல நான் வெட்டியா தான் இருக்கேன், நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் ஹீரோயின் செம்ம ஷாக்கு. அங்க போனா அந்த ஆக்டர் கூட நம்ம ஹீரோயினுக்கு ரொமான்டிக் சீனா எடுத்துக்கிட்டு இருக்காங்க டைரக்டர். நம்ம ஹீரோ பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அப்ப அந்த செக்ரட்டரி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து இந்த ஆக்டர் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு சார். அவன் வந்துட்டு நிறைய வாட்டி மேடம் ட்ரை பண்ணியிருக்கான், அவங்க பின்னாடியே சுத்தி இருக்கான், அவங்க கூட மூவிக்கு போலாம் வா, லஞ்சுக்கு போலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். அதனால எனக்கு இவன் மேலே டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றான். நல்லா ரொமான்டிக்கான சீனை எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்க எல்லா இடத்துலயும் பவர் போயிடுது. பவரே இன்னைக்கு வராதுன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுது. வீட்டுக்கு கொலை வெறியா ஹீரோயின் திரும்பி வரா. நீ எங்க இருக்க, மரியாதையா சொல்லு, எங்க இருக்க எங்க இருக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அப்பதான் ஹீரோ பொறுமையா மாடியில இருந்து இறங்கி வரான். எதுக்காக என்ன இவ்வளவு பாசமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ தானே அந்த பவர் கட் பண்ணது அப்படின்னு கேக்குறா. என்னது, அங்க ஹோல் சிட்டிக்கும் பவர் கட் பண்ற அளவு பெரிய ஆள்லாம் நான் கிடையாதுமா, அந்த மாதிரிலாம் என்னால பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீ தான் உன்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்றா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு, என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டியா, நீ நடிக்கிறதே ரொம்ப கன்றாவியா இருக்கு, இதை வேற கெடுக்கிறதுக்கு நான் பவர் கட்லாம் வேற பண்ணணுமா என்ன, நீ நல்லா நடிச்சிருந்தீனா கூட நான் வந்து பண்ணிருக்கணும்னு நீ நினைக்கலாம், இல்லைன்னா நீ எப்படி இப்படிலாம் நினைப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை செம்மையா கலாச்சாரம். ஹீரோயினுக்கு செம்ம கொலவெறி ஆத்திரமாயிடுது. போடா சரிதான் அப்படின்னு திட்டி விட்டுட்டு அங்கிருந்து போறா. மறுபடியும் ஹீரோக்கு உடனே கால் வருது. இவனும் அட்டன் பண்றான். அட்டன் பண்ண உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு உன்னோட பொண்டாட்டி என்ன சொன்னா, அவளுக்கும் எனக்கும் ஒண்ணுமே நடக்கலன்னு தானே சொன்னா. ஆமா உண்மைதான், நடக்கவே இல்லைதான், அதுக்குள்ள நீ தான் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டியே, என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எப்போ அவளை பார்த்தனோ அவளை லவ் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவளை லவ் பண்ணி தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து அவளை நீ தொட்டது கூட இல்லை போல இருக்கே, அதுவுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன் உன்னை விடவும் எனக்கு அவளை பத்தி நிறைய விஷயம் தெரியும், இன்னும் உனக்கு தெரியாத விஷயம்லாம் நான் சொல்லவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன டேஷடா தெரியும் அப்படின்னு கத்துறான். அவளோட நெஞ்சில வந்துட்டு ஒரு மச்சம் இருக்கு, அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது.
நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கத்துறான். இதை பாரு, இப்பவும் நான் சொல்றேன், உனக்கு வந்துட்டு வெறும் காசுக்காக அந்த பொண்ணு நீ இப்பவும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்கு. நீ என்னைக்குன்னா நீ யோசித்து பார்த்திருக்கியா? அவளுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அதை எதையுமே நீ யோசித்து பார்க்காம உன்னோட சுயநலத்துக்காக நீ அந்த பொண்ணை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? அதுக்காகவே நான் வந்து அந்த பொண்ணுக்கு உண்மையான காதலை கொடுத்து அவளை என்கிட்ட கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ செம்ம கோவமா ஹீரோயினோட ரூம்க்கு வரான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து பாதி கொஞ்சம் பயமா இருக்கு உள்ளுக்குள்ள. ஐயோ ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இப்போதைக்கு என்னால எதுவும் உன்கிட்ட பேசுற மூட்ல இல்ல அப்படின்னு சொல்றா. அவன் அந்த மாதிரி எல்லாம் பேசினா இல்லையா, அந்த காண்டில வந்துட்டு இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை போயிடுச்சு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனுக்கே வந்து தெரிஞ்சிருது அவன் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு, உடனே அவன் வந்து சாரி, நான் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளுமே வந்துட்டு உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும் அப்படின்னு எனக்கே தோணுது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு வந்துட்டு இப்பதான் புரியுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிக்கிறானோ அப்படின்னு யோசிக்கிறா ஹீரோயினும். அந்த பொம்மையை கிழிச்சு போட்டுட்டாங்க இல்லையா, அந்த பொம்மையை இவனே தச்சு எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். நானுமே சின்ன வயசுல ஒரு முயலை வச்சுட்டு இருந்தேன், அந்த முயலை காப்பாற்றணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அந்த முயலை அப்ப காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப நான் சில விஷயத்த பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உனக்கு என்கிட்ட எதனா சொல்லணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னா தயவு செஞ்சு பேசு, நீ தான் என்கிட்ட பேசுறதே கிடையாது, இப்பதான் ஏதோ கொஞ்சம் சண்டையாவது போடுற, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்பவும் கியூட்டா இருக்க நீ சண்டை போடும் போது கோவப்படும் போது அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கான். அப்ப செக்ரட்டரி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு, நான் வந்து என்னோட ஒய்ஃப் இவ தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ல போறேன். ஒருவேளை அவன் அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் போல, எல்லாருக்கும் தெரியட்டும் இவ என்னோட ஒய்ஃப்ன்றது அப்படின்னு சொல்றான். பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. பார்ட்டிக்கும் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. இது பார்த்தா இந்த சொந்தக்காரங்களுக்குள்ள வந்து சின்னதா பண்ற மாதிரி ஒரு பார்ட்டி தான். அது மட்டும் இல்லாம அங்க இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 பேரும் அங்க இருக்காங்க. என்ன நீ இன்னும் படம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த கேவலமான ட்ராமாலெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கியோ? எவன் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு அவன் கூடலாம் நெருக்கமா நடிப்பாங்களே அந்த ட்ராமா தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ இருக்கா இல்லையா, இவளோட பேரு வந்து ரின். ஆக்சுவலா வந்து பார்த்தா இவ நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர். ஆனா இவ ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. இவ தான் இவங்க எல்லாரையும் ஹீரோயினை இப்படி அசிங்கப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கா. அதனாலதான் இவங்க எல்லாம் ஹீரோயினை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம் ஹீரோவோட நிலைமை இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சிருந்திருக்கணும், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவளோட குடும்பமே வந்து கேவலமான குடும்பம் தான். இவங்க அப்பா வந்துட்டு யாருன்னு இவளுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அம்மாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இவளுக்கு இவங்க அப்பா பேர் கூட கிடையாது அப்படின்னு ஹீரோயினை அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப ஹீரோயின் போல்டா என்ன சொல்றான்னா, ஆமாம்மா உண்மைதான், நீங்க சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். ஆனா என்ன, நான் வந்து அவன் பின்னாடி சுத்தல, அவன் தான் ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். என்னை பார்க்கல அப்படின்னா அவனால இருக்கவே முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க வேணா வந்து என்ன அவனை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்களேன், அவன் பண்ணவே மாட்டான், என்ன பார்க்கலாமா அப்படின்னு சொல்றா. ஹீரோ கரெக்டா உள்ள வரும்போது இதை எல்லாத்தையும் கேட்டுறா. கேட்ட உடனே ஹீரோக்கு அப்படியே பரம சந்தோஷம். ஆமா ஆமா, இவ சொல்ற எல்லாமே உண்மைதான், அவளை நான் பயங்கரமா லவ் பண்றேன். அது மட்டும் இல்லாம அவ இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அவகிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது, அப்படிதானே டார்லிங் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐயோ இதை வேற எல்லாத்தையும் கேட்டுட்டானா, இவன் நம்மளுக்கு தப்பா நினைச்சுப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவ சொன்ன எல்லாமே உண்மைதான். இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது அவ மட்டும்தான். அவளை எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் விட மாட்டேன். நான் டிவோர்ஸ் பண்றது கனவுல கூட நடக்காத விஷயம் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயங்கர காஸ்ட்லியான நெக்லஸ வாங்கிட்டு வந்து போடுறது இல்லாம, இத பாரு, யார் வந்துட்டு உன்னை யாரு நீ அப்படின்னு கேட்டாலுமே நீ என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சத்தமா சொல்லு. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ வந்து இப்ப வரைக்கும் உன்னோட சாப்பாட்டுக்கு நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் நீ என்ன நம்பி இல்ல, என்னோட அப்பனோட சொத்தை நம்பி கிடையாது. நீ உழைச்சு நீ கஷ்டப்பட்டு தான் இது வரைக்கும் எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு பைசா கூட இது வரைக்கும் நீ எதிர்பார்த்தது கிடையாது. ஆனா இங்க இருக்க யாருமே அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா மொக்க பண்ணி விட்டுறான். ஹீரோயினுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து வேக வேகமா நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. அங்க ரெஸ்ட் ரூம் ஆண்ட போனா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கிளீனிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க எதுக்காக நீ இந்த கோலத்துல இருக்க அப்படின்னும் போது உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்றது, என் பொண்ணு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனுக்கு இவ்வளவு பெரிய பேலஸ் இருக்கு, பெரிய ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்கான், ஆனா என்னோட கதி இதுதான்,
அவ வந்து எனக்கு எதுவுமே தர்றதில்ல, அவ என்ன பாத்துக்கிறதே இல்ல. அதனால இங்க இருக்க எல்லார்கிட்டயும் நியாயம் கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஹீரோயின் கெஞ்சுற, அம்மா தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத, அவருக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னும் போது, அப்ப எனக்கு 1,00,00,000 கொடு அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட ஏதுமா 1,00,00,000 அப்படின்னும் போது, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸா தெரியுது, எனக்கு இதை கொடு, எனக்கு இது போதும் அப்படின்னும் போது, இது என்னது இல்ல, இதை நான் திருப்பி தரணும், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நான் அவர்கிட்ட இதை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றா. அது என்னோட பிரச்சனை கிடையாது, அது உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் அப்படியே அவுத்து கையில எடுத்துக்கிறாங்க அந்த லேடி. அவங்க அதை பத்தி கவலையே படல, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் இது வேணும் அப்படின்னு நீ அட்டகாசம் பண்ண அப்படின்னா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீங்க 2 பேரும் என்னை பாத்துக்கவே இல்லை, என்ன நடு ரோட்ல விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துவேன், அவனை எல்லார் எதிர்க்கையும் ரொம்ப கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினால ஒண்ணுமே பேச முடியாம சைலண்டா நின்னுடுறா. ஹீரோவுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அப்ப வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அதாவது இவ கிட்னாப்பரா பேசுறா. எல்லார் எதிர்க்கையும் வந்துட்டு நீ ரொம்ப அழகாவே சூப்பரா டிராமா பண்ற, அவதான் எனக்கு எல்லாமே, அவதான் என் உலகமேன்னு சொல்லிட்டு. ஆனா அவகிட்ட இது வரைக்கும் நீ அன்பா ஒரே ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கியா? எதுக்காக நீ வந்து இன்னமும் அவளை கூடியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்க? அவளை விட்டுடு. அவ வந்து அவங்க அம்மா அவளை வித்துட்டு போனாங்க, அவங்களே அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப நீ மட்டும் அவளை பத்தி கவலைப்பட்டுற போறியா என்ன? இந்த மாதிரியான ஒரு உலகத்துல உங்க எதிர்க்கெல்லாம் வாழறதுக்கு அவளுக்கு இஷ்டமே இல்ல, அவளை தயவு செஞ்சு விட்டுடு, அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போன்ல அழுதுகிட்டு இருக்கா. ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? அவ என்னோட பொண்டாட்டி, அவளை நான் லவ் பண்றேன், அதை அவளுக்கிட்ட நான் சொல்றேன், சொல்லாம போறேன், இல்ல என்ன வேணாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, நீ தலையிடாத. அவளை என்ன பண்ணணும், அவளை எப்படி பாத்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், அது நீ சொல்லி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கா. லைன் கட் ஆயிடுது. ஹீரோயினை தேடி வர. ஹீரோயின் வந்துட்டு மாடியில தனியா நின்னுகிட்டு இருக்கா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். என்னோட நெக்லஸ் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. ஹீரோ உடனே என்ன சொல்றானா, அதுக்காக அழுவியா? அது வெறும் காசு தானே, போனா போகுது, நான் பயந்தே போயிட்டு நீங்க தனியா நிக்கிறத பார்த்து. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது போனா நான் உனக்காக வேற ஒண்ணு வாங்கி தருவேன், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றோம். நைட்டு ஹீரோயினுக்காக ஹீரோ சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னைக்கும் இந்த டைம் இருக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போது, இனிமே டெய்லி டின்னர் நம்ம ஒன்னாதான் சாப்பிடுவோம், எந்த வேலை இருந்தாலும் நான் விட்டுட்டு உனக்காக வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்னாப்பர் வந்து இந்த ஏரியாலேயே தான் இருக்கான், இங்க தான் லொக்கேட் பண்ண முடியுது, ஆனா கரெக்டா எந்த வீடுன்னு லொக்கேட் பண்ண முடியல அப்படின்னும் போது, இந்த ஏரியா அப்படின்னா இந்த ஏரியால யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த ஆக்டரா தான் இருக்கும், அவனும் இந்த ஏரியா தானே அப்படின்னும் போது, ஐயோ அவர் அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். நீ எதுக்காக அவனுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? என் எதிர்க்க அவனா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அவன் உன் பின்னாடி லோலோன்னு தெரிஞ்சான்றது எங்க எல்லாருக்குமே தெரியும், நீ அதை எங்க கிட்ட சொல்லவும் இல்லை, எல்லாத்தையும் மறைச்சிட்டுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு ஐயோ அவன் இல்லை நீ எப்படா சொல்றது, பாவம் அவனை எதனா மாட்டி விட்டுற போறோம்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. உடனே இமீடியட்டா அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணானா, ஹீரோயினையும் காலு கட்டாயமா இழுத்துக்கிட்டு போறான். அங்க போய் கதவை திறந்து பார்த்தாதான் தெரியுது, நம்ம ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவனும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரோஸ் இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களாம். இப்பதான் ஹீரோயினுக்கே தெரியும். ஹீரோயினே ஷாக் ஆயிடுறா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் யார்கிட்டயும் நாங்க இன்னும் வெளியில சொல்லவே இல்லை, இப்போதைக்கு தெரிஞ்சா வந்துட்டு நமக்கு வர ஆஃபர் எல்லாம் குறைஞ்சிரும்ன்றதுனாலதான் நாங்க 2 பேரும் யார்கிட்டயும் சொல்லாம டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, கிட்னாப் நடந்த அன்னைக்கு இவங்க 2 பேருமே ஒன்னா இந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க, சிசிடிவி கேமரா எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னும் போது, அப்ப நம்மளோட லிஸ்ட்ல இவங்க 2 பேருமே கிடையாதா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து ஒரு டெக்கி போல, அதனால அவ என்ன சொல்றான்னா, இனிமே வந்துட்டு உன்னோட ஆப்பை கூட யாராலையும் லொக்கேட் பண்ணவே முடியாது, நான் உன்னோட ஆப்பையே மாத்திட்டேன், நீ எங்க இருந்து பேசுற அப்படின்னு சொல்லி அவங்களால லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி தரா. கடைசியா ஒரு வழியா ஹீரோக்கு வந்துட்டு என்ன விஷயம் தெரிஞ்சிடுது அப்படின்னா, இவ்வளவு நாள் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான் சார், ஆனா அவங்களோட வாய்ஸை மட்டும் நம்மளால கிளியரா இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னும் போது, இப்ப பொண்ணா இருந்தா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு பொண்ணா இருந்தா யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது, அதுல ஹீரோயினோட அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸே. ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, அங்க நடந்த ஃபுட்டேஜை எடுத்துட்டு வந்து காமிச்சிடுறான், ஹீரோயின் கிட்ட இருந்து நெக்லஸ் அவங்க தான் புடுங்கிட்டு போயிருக்காங்கன்றது.
அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினோட அம்மாக்காரி இருக்கா இல்லையா, வேணும்னே போயிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்துற மாதிரி என் பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கஷ்டப்பட்டு வந்து அவளை பெரிய இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்தேன், அவளை ஒரு ஆக்ட்ரஸாகவும் ஆக்கினேன். ஆனா என்ன இப்போ சோறு தண்ணி இல்லாம நடு ரோட்ல விட்டுட்டாங்க, என்னை யாருமே பாக்குறது இல்ல, அவ்வளவு மோசமானவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்துறா. அவ கெஞ்சுறா, அம்மா இந்த மாதிரி பண்ணாதம்மா, இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடைக்காம போயிடும், எதுக்காகம்மா நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அவ காது கிட்ட வந்து சைலண்டா, எனக்கு 1 கோடி ரூபாய் நீ தரல அதனாலதான் அப்படின்னு சொல்றா. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தேன், உங்க அப்பா வந்துட்டு நீ வயித்துல நின்ன உடனேயே என்னை விட்டுட்டு ஓடிட்டான், ஆனா நீ வந்துட்டு என்னை இவ்வளவு அளவுக்கு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் என்னை பார்க்காம விட்டுட்ட, உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னும் போது இப்பதான் ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. என்னது கஷ்டப்பட்டு வளர்த்தியா, என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ண, எனக்கு 7 வயசு இருக்கும் போது மாடி மேல இருந்து குதி குதின்னு சொன்னியே, அன்னைக்கு நான் பயந்துகிட்டு குதிக்கல, அன்னைக்கு தெரியாம நான் குதிச்சிருந்தேன்னா கூட இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டேன், அந்த மாதிரி கேவலமான பொம்பளை தான் நீ, நீ வந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த அம்மாக்காரிக்கு செம்ம கோவம் வந்துடுது. அங்க ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டிலை எடுத்து ஹீரோயினோட மண்டையிலேயே அடிக்கிறதுக்காக வராங்களா, கரெக்டா நம்ம ஹீரோ வந்து நடுவுல பூந்துடுறான். உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறான். எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா உனக்கு தான் ரத்தம் வருது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அவ்வளவு பேரும் வந்துட்டு கேமரா எடுத்து வீடியோ எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவதான் என்னோட பொண்டாட்டி, இவதான் என்னோட மாமியாரு, எப்பேற்பட்ட மாமியாரு அப்படின்னா பொண்ணு வந்துட்டு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி 50 லட்சத்துக்கு பொண்ணு வித்துட்டு போனவதான். சோ இந்த மாதிரி ஒரு மாமியார், இந்த மாதிரி ஒரு அம்மா எங்களுக்கு தேவையே கிடையாது, இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டியை தேடி வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன்னா நான் வந்து மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான், உன்னை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறான், ஆனா எனக்கு தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் நைட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இது பாரு, நீ வந்துட்டு ரொம்ப பிரேவான பொண்ணு, உனக்கு தெரியுமா, உன்னை பார்த்துதான் பிரேவா இருக்கிறது எப்படி, இவ்வளவு அளவு இந்த மாதிரியான கஷ்டத்துலயும் சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டேன். இது என்னடா வாழ்க்கை, இதோட இந்த வாழ்க்கையே தேவையில்ல, முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு 12 வயசு இருக்கும் போது உன்னை முறை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அது பெருசா எதுவுமே ஞாபகம் இல்லை, இவனுமே வந்து டீட்டெயிலா இப்ப சொல்ல மாட்டான். இங்க ஆல்மோஸ்ட் இவன் வந்துட்டு போட்டு வச்ச லிஸ்ட்ல யாருமே இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். இப்ப யாராதான் இருக்கும் வேற அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்க்கு அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, செக் பண்ணதுலயே ஹீரோயினை சுத்தி இருக்கிறதுலயே வந்து ஒரு டெக் பர்சன் அப்படின்னா அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரோஸ் தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு அப்ப மைல்டா ஒரு டவுட் வருது ஹீரோயின் மேல. நைட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பொண்ணு அப்படின்னும் போது இவளுக்கு ஐயோ பொண்ணுன்னு இவன் எப்படி கண்டுபிடிச்சான், இதை வந்து அப்படியே நம்ம டைவர்ட் பண்ணணும், இவனை ஆம்பளை தான் பேசுறதுன்னு நம்ப வைக்கணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு பசி இல்லை, எனக்கு போதும், நான் மேல போறேன் அப்படின்னு சொல்றா. மேல போன உடனே ஹீரோக்கு வந்து கரெக்டா கால் வருது. இப்ப நீ கால் பண்ணுவேன்னு நினைச்சேன், அதே மாதிரி கால் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்ன பண்றது, எனக்கு வந்து உன்னோட பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்கு, அதனாலதான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. ஆமா ஆமா உண்மைதான், என் பொண்டாட்டிய வந்துட்டு யாராலையும் மறக்க முடியாது, அவ வந்து பேசுறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அவ எல்லார்கிட்டயும் சிரிக்கிறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஏன் என்கிட்ட சண்டை போட்டு கத்துவா, அது பாக்குறதுக்கு கூட ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசுறானேன்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுது. இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறாளா. உடனே ஹீரோ, ஆமால கரெக்ட், நான் இதெல்லாம் என் ஒய்ஃப் கிட்ட தான் சொல்லணும், அப்பதான் பிரயோஜனம்னு நீ சொல்ல வர, கரெக்ட் தான், நான் இது வரைக்கும் அவகிட்ட இதை சொன்னதே இல்லை, நான் பேசாம இப்பயே போய் நேர்ல சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்றான். டக்குன்னு ஹீரோயினோட ரூம்க்கு வரானா, எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துக்கிறா. ஹீரோ வந்த உடனே உன்னோட மொபைலை யாருன்னா ஹேக் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கு, அதனால மொபைலை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் நடக்கவே இல்லை, நானே என் மொபைலை பாத்துக்கிறேன், நானே செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்க மாட்டா. இரு இரு, எதுக்காக அவசரப்படுற, இப்பதான் அந்த கிட்ட கால் பண்ணா, என் கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவ சைலண்டா இருக்கா. உன்னோட பொண்டாட்டிய வந்துட்டு நீ ஒரு பொம்மை மாதிரி தானே யூஸ் பண்ற, அவளை வந்துட்டு நீ டைம் பாஸ் பண்றதுக்காக தானே இங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டான். ஆனா அது உண்மை கிடையாது, என்னோட பொண்டாட்டி எப்பவுமே என் கூடியே இருக்கணும், அவ என் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவளை நான் கூடியே வச்சிருக்கேன், அதை உன்கிட்ட நான் சொன்னா தானே கரெக்டா இருக்கும், அதனாலதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுது. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப மீட் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 7 வயசு, நம்ம ஹீரோக்கு 12
வயசு. ஹீரோ கொட்டுற பனியில நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஒரு டென்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காரவா, ரொம்ப குளிருதுன்னும் போது, ஓகே வா வா உள்ள உட்காரு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அம்மா எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு கடன்காரங்க வந்து வந்து கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதனாலதான் நான் இங்க டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோக்கு அப்பவே அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல காட்டுறாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போறானா, ஆனா ஹீரோயின் வந்து ஐயோ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுறா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. அவ வந்து அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு என்ன குறை, அவன் ஏன் என்னை ஏத்துக்க மாட்டான், எதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எப்படி இவங்க ரெண்டு பேரையும் டிவோர்ஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவோட செக்ரட்டரி என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க ஸ்டெப் மதரோட பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயின் போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம ஷாக்கு. இவ எதுக்குடா அங்க போனான்னு அங்க பார்த்தா எதனா ஒரு குட்டி கழகம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோயினை அங்க வர வச்சிருக்கா. அங்க நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தனை பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏரியால தான் வளர்ந்தாங்க போல. அதனால இவன் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால ஹீரோயினை எப்படி இருக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கானா. அந்த டைமுக்கு இந்த ஸ்டெப் மதர் என்ன பண்றா அப்படின்னா, அவ கையில வச்சிருக்க ஒயினை வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ல ஊத்திடுறா. இவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, உட்காந்து அவளோட ட்ரெஸ்ல இருக்கிற ஒயின் எல்லாத்தையும் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கானா. கரெக்டா அந்த டைமுக்கு தான் நம்ம எஸ்ஜே சூர்யாவை என்ட்ரி கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்குறான். இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ என்ன பண்றான்னா, பக்கத்துலயே போகாம இவங்க என்னதான் பேசிக்கிறாங்கன்றத தள்ளி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கு அப்புறம் கோவமா வெளியில வந்துடுறானா. அப்ப பின்னாடியே ஸ்டெப் மதர் வந்துடுறா. வந்த உடனே பார்த்தல, அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, அவளுக்கு உன்னை பிடிக்கவும் இல்ல, எதுக்காக நீ அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, நான் உனக்காக உன் பின்னாடி எவ்வளவு வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன், ஏன் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டுது, இப்போ உங்க அப்பாவும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்னதான் பிரச்சனை, இங்க இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஏண்டி வேக்கம் கேட்டவளை, ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஒயினை கொடுக்குறா. அதுல வேற ட்ரக்க கலந்து கொடுத்துட்றா. ஹீரோவுமே இருக்கிற கடுப்புல அதையும் வாங்கி குடிச்சு தொலைஞ்சிடுறான். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பாரு, எதுக்காக என்னை விட்டு தள்ளி தள்ளி போற அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணாத, தயவு செஞ்சு என்னால முடியல, தள்ளி போன்னு சொல்றான். இவ எங்கத்த அடி போடி பொசக்கட்ட சிரிக்கைன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிட்டு அங்க இருந்து ஹீரோ கஷ்டப்பட்டு வெளியில போயிடுறான். வெளியில வந்த ஹீரோ அப்படியே தொபால்னு ஹீரோயின் கண்ணு எதிர்க்கே கீழே விழறான். ஹீரோயினால வேலைய பார்த்து ஹீரோவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோ வந்து எழுந்து வரான். எழுந்து வந்துட்டு நேத்து எப்படி இங்க வந்தோம், என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு கேக்குறான். உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, கரும்பு பிடிச்சவனே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவன் கால் பண்றான். கால் பண்ண உடனே டின்னருக்கு வா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினும் இல்ல டின்னர் வேண்டாம், காஃபிக்கு மீட் பண்ணலாம், நீ காஃபி வாங்கி கொடு எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா. இதையெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஆனாலுமே அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஹீரோ உடனே வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எனக்கு வந்து ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணு, நான் வந்து அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன் போது, என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். இல்ல உண்மையாவே வந்து நான் ஏதோ அவளை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி நினைக்கிறா போல, நம்ம லவ் பண்றவங்கள வந்து அடைச்சு வச்சு லவ் பண்ண வைக்க முடியவே முடியாது, அதனால அவளுக்கான ஃப்ரீடத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்பதான் இவன் இங்க ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம இருந்த நெய்பர்ஹுட் பூராவும் வந்து உங்க அம்மா உன்னை 50 லட்சத்துக்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நான் கூட எங்க அவங்க உன்னை வித்துட்டாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமா இருக்கல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இல்ல இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா 10 லட்சம் தான் கடன் வாங்கியிருந்தாங்க, ஆனா உன்னை 50 லட்சத்துக்கு வித்துட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னும் போது ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிடுது. 50 லட்சம் கொடுத்து ஹீரோ வந்து வேணும்னே அவங்க அம்மாவை இவளை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவனோட தங்க வச்சிருக்கான் அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஆல்ரெடி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸ்டெப் மதர் வரா. அவ என்ன சொல்றான்னா, நம்ம வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம், அங்கதான் நம்மளோட குழந்தை இருக்கா இல்லையா, அவ கூடயே நம்ம இருக்கலாம் அப்படின்னும் போது, என்னடா இது குழந்தை குழந்தைன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லி நமக்கே ஷாக் ஆகும். இப்பதான் என்ன விஷயம் நடந்தது அப்படின்றதையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை இவ பல வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப லவ் பண்ணி ஒன் சைடா சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. மூவிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இவன் என்ன சொல்லியிருக்கானா, என்னால வர முடியாது, தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்துறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதோட ஹீரோ வெளியில போயிட்டு திரும்பி வரும்போது இவ அலங்கோலமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னமா
என்னாச்சு அப்படின்னு கேட்டா வெளியில போன இடத்துல யாரோ சேர்ந்து இவளை ரேப் பண்ணிட்டாங்களாம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ என் கூட வந்திருந்தீன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா? நீதான் இந்த குழந்தைக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றா. ஐயையோ! எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி ஹீரோக்கு ஆயிடுது. அப்பவாவது நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்த அப்படின்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வேற வழியே இல்லாம தானே அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்றா. அடி பாவி, அதுக்கப்புறமும் அடி இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இவன் தெளிவா சொல்லிடுறான், இது பார், என்னோட பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் நான் என் மனசுல அளவு கூட நினைக்கவே மாட்டேன். நீன்னு இல்ல, அது எவ்வளோ இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றான். ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதை பாரு, வெளிநாட்டில் இருக்க எல்லா பிஸ்னஸையும் வந்துட்டு உன்னோட பொண்ணு பேரில் தான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நீ போய் உன்னோட பொண்ணு கூட நல்லபடியாக செட்டில் ஆகி நிம்மதியாக அங்கே வாழு. என்னை பற்றி இன்னைக்கு யோசிக்கிறதே வேஸ்ட்டு. என்னோட பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் நின்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. செம கடுப்பாயி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர சென்டிமெண்ட்டாக யோசிச்சுட்டு இருக்கா. போனவொடனே இவ என்ன கேட்குறா அப்படின்னா, நான் காஃபி ஷாப் போகிறேன் அப்படின்னு சொல்லி உன் எதிர்க்க தானே பேசினேன். நீ எப்படி வந்து என்னை விட்டுட்ட? நீ எப்படி என்ன போக வேணான்னு சொல்லாம விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்னோட லைஃப் உன்னோட இஷ்டமா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். நாளைக்கு 6 மணிக்கு சினிமாக்கு போலான்னு சொல்லிட்டு 2 மூவி டிக்கெட் கொடுத்துருக்கான். நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் அதுதான் சொல்லிட்டேனே, உன்னோட லைஃப் உன்னோட இஷ்டம் அப்படின்னு அதே பதில சொல்றான். நான் கேட்கறது உன்னோட பதில், நீ இதுக்கு என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ, என்னை விட்டு எங்கேயும் நீ போக கூடாது, யார் கூடயும் போக கூடாது, யாரையும் நீ பார்க்க கூடாது, யாரும் உன்னையும் பார்க்க கூடாது. அது மட்டும் இல்ல, நீ யாரை கேட்டு இன்னைக்கு போய் காஃபி குடிச்சிட்டு வந்த, எனக்கு எவ்வளவு கோபம் வந்தது தெரியுமா? ஆனா எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொட்டி தீத்துறான் எல்லாத்தையும். அவ்வளவுதான் சந்தோஷத்துல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோவை இப்ப ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோயின் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஹீரோ கிட்ட ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னு கால் பண்றா. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கப்புறம் என்னைக்காவது வந்து உன் பொண்டாட்டி கிட்ட நீ ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோ, அப்ப மறுபடியும் நான் வருவேன், உன் பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. என் பொண்டாட்டியை இதுக்கப்புறம் யாருக்காகவும் வீட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உன்னோட பொண்டாட்டி என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னா, அவ வந்துட்டு உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றாளாம். அதை உன்கிட்ட சொல்றதுக்கு முடியாம அவ என்கிட்ட சொல்றா அப்படின்னும் போது, அப்பனா என் பொண்டாட்டி கிட்டே நீ சொல்லிடு, அவளையும் நான் அதை விட அதிகமா லவ் பண்றேன்னு சொல்லி அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதோடைய சந்தோஷமா நல்லபடியா இந்த டிராமா முடிக்கிறோம். ஸோ நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட் இது எந்த கொரியன் டிராமான்னு சொல்லிட்டு. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.